வீட்டிலே வெள்ளிக்கிழமை தோறும் ஒரு உப்பு வாங்கிட்டு வந்து வச்சாலே நாம் வெளியிலே கொடுத்த கடன் கூட நம்மை நோக்கி விரைவாக திரும்பி வந்துவிடும். செவ்வாய்க்கிழமை அஸ்வினி மேஷ லக்னம் என்பது ஒரு கணக்கு. மற்றொரு கணக்கு பார்த்தோம்னா செவ்வாய்க்கிழமை அனுஷ நட்சத்திரம் விருச்சிக லக்னம் என்பது ஒரு கணக்கு. நம்ம கடன் வாங்கி இருப்போம், திரும்ப திரும்ப கடன் வாங்கிட்டே இருப்போம். அந்த கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு இடத்துல கடன் வாங்குவோம், அந்த கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு இடத்துல கடனை வாங்கி வட்டி கட்டுறவாலாம் இருக்கா நிறைய பேர். இவர்களுக்கு இதற்கும் என்ன பரிகாரம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஜெயா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, கடன் பிரச்சனை தீர எளிய பரிகாரம் கூறுங்களேன் அப்படின்னு சொல்லி ஒரு நேயர் கேட்டிருக்கார். அவருக்கு மாத்திரமில்லை, நம்மில் பலருக்கும் இந்த சிரமம் என்பது இருக்கும். இதற்கு எளிய பரிகாரம் அப்படின்னு சொன்னால், தினமும் காலை மாலை இரு வேளையுமே வீட்டிலே விளக்கேற்றி வைத்து மகாலட்சுமி வழிபாட்டினை செய்ய வேண்டும். நான் கடன் பிரச்சனை அப்படிங்கிறதே ரெண்டு விதமாக பார்க்குறேன். அதாவது கடன் கொடுத்தவர்களுக்கும் பிரச்சனை, கடனை வாங்கியவர்களுக்கும் பிரச்சனை என்பது இருக்கிறது அல்லவா. ஒருத்தருக்கு கடனை கொடுத்துட்டோம், ஒரு ஃப்ரெண்டுன்னே வச்சுப்போமே, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவர் ரொம்ப ஒரு எமர்ஜென்சிங்கிறதுக்காக ஒரு கடன் கேட்டிருக்கார். நம்ம சேர்த்து வச்சுருந்த பணம்லாம் நம்ம குழந்தைக்கு கல்யாணம்னு சொல்லி சேர்த்து வச்சுருப்போம், அந்த பணத்தை கொண்டு போய் நம்ம அவருக்கு ஹெல்ப்புக்காக நம்ம கொடுத்துருப்போம். அது நமக்கு திரும்ப வராமலேயே அவருடைய நேரம் ஏதோ ஒன்று இழுத்தடிச்சுட்டே இருக்குன்னு சொன்னால் அதுவும் கடன் பிரச்சனை தானே. நம்ம கொடுத்த கடன் சரியான நேரத்திலே நமக்கு திரும்பி வரவில்லை என்று சொன்னால் அதுவும் கடன் பிரச்சனை தான். அது ஒரு விதம். இன்னொன்று நம்ம கடன் வாங்கியிருப்போம், திரும்ப திரும்ப கடன் வாங்கிட்டே இருப்போம். அந்த கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு இடத்துல கடன் வாங்குவோம், அந்த கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு இடத்துல கடனை வாங்கி வட்டி கட்டுறவாலாம் இருக்கா நிறைய பேர். இவர்களுக்கு இதற்கும் என்ன பரிகாரம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். முதல்ல கடன் கொடுத்தவர்கள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது, எனக்குரிய நான் கடனை கொடுத்துட்டேன், இது எனக்கு சரியான நேரத்தில் திரும்ப வரமாட்டேங்குது, அதனை நான் திரும்ப வாங்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் ஒரு 10 ரூபாய்க்காச்சும் வீட்டில் உப்புங்கிறத காசு கொடுத்து வாங்கி வைங்கோ. உப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட மகாலட்சுமியினுடைய அம்சம்தான். அந்த நாளில் பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமை தோறுமே வாசலில் உப்பு மூட்டையை கொண்டு வந்து வச்சு வித்துன்னு இருப்பா. ஆனால் இன்றைக்கு எப்படி ஆயிடுத்துன்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம பாக்கெட் உப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வாங்கிட்டு இருக்கோம், கடையில் போய் கூட அதை வாங்குறதுக்கு மறந்துடுறோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நாளுமே ஒரு 10 ரூபாய்க்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மளிகை கடைங்கிறது ஒன்று இருக்கும் இல்லையா, அங்கே போய் சொல்லி அந்த லூஸில் ஒரு மூட்டையில் உப்பு வச்சுருக்கான்னு சொன்னால் கொஞ்சமாக உப்பு வாங்கிட்டு வந்து வைங்கோ. தினசரி, அதாவது ஒவ்வொரு வாரமுமே வீட்டிலே வெள்ளிக்கிழமை தோறும் ஒரு உப்பு வாங்கிட்டு வந்து வச்சாலே நாம் வெளியிலே கொடுத்த கடன் கூட நம்மை நோக்கி விரைவாக திரும்பி வந்துவிடும். சார், நிறைய உப்பு வாங்கி வச்சா அது பாட்டி சேர்ந்துட்டே இருக்குமே, அது வேஸ்ட்டாக தானே போகும், எங்கள் வீட்டில் நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கவே கூடாது. வீட்டில் கொஞ்சம் உப்பு சேர்ந்துருத்துன்னா அதை கொண்டு போய் பக்கத்தில் ஏதாவது ஒரு அன்னதான கூடங்கிறது இருக்கும் இல்லையா, ஒரு சத்துணவு கூடம் அப்படிங்கிறது இருக்கும், அல்லது நிறைய இந்த ஒரு சின்ன சின்ன மெஸ்ஸெல்லாம் வச்சுட்டு இருப்பா, அதாவது காசு கம்மியாக அந்த வியாபாரம் பண்ணக்கூடிய மெஸ்ஸெல்லாம் கூட இருக்கும், அங்கெல்லாம் கூட கொண்டு போய் கொடுத்துடலாமே. அல்லது ஆலயங்கள் அன்னதானம் பண்ணுறான்னு சொன்னால் அங்கே கூட இந்த உப்பை கொண்டு போய் நம்ம கொடுத்துடலாம். ஆக நம்ம அந்த இறைக்கிற ஊற்றுதான் சுரக்கும் சொல்லுவா இல்லையா, நம்ம ஆற்றுலேருந்து உப்பை கொண்டு போய் வெளியில் கொடுக்கக்கூடாதுன்னு எந்த சாஸ்திரமும் சொல்லலை. வெள்ளிக்கிழமை தோறும் அவசியம் உப்பு வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதிகமாக சேர்ந்துடுத்துன்னு சொன்னால், நமக்கு தேவைக்கு அதிகமாக இருக்கிறதுன்னு சொன்னால் அந்த உப்பை தாராளமாக நீங்கள் கொண்டு போய் ஒரு தனி மனிதருக்கு தானமாக கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு நிறைய பேர் சாப்பிட்றா இல்லையா, ஆலயங்கள் அன்னதானம் பண்ணுறா, ஒரு முதியோர் இல்லங்களில் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னால் அங்கே கொண்டு போய் நீங்கள் இந்த உப்பை கொடுத்துடலாம். இது எதற்கான பரிகாரம்னு சொன்னால், இந்த நம்ம வெளியில் கொடுத்துருக்கிற கடனானது நமக்கு திரும்ப வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக. சார், அதை விட்டுடுங்க, நாங்கள் எப்போ பார்த்தாலும் கடன்லேயே இருந்துன்னு இருக்கோம், பேங்க் லோன் ஆகட்டும் அல்லது வெளியில் வாங்கின கடன் ஆகட்டும் 10 பைசா வட்டிக்கெலாம் வாங்கி வச்சுருக்கோம், இதெல்லாம் தீரவே மாட்டேங்குது சார், எனக்கு எப்போ தான் என்னுடைய கடன் தொல்லை தீரும்னு கேட்டால் அதற்கு நம்முடைய ஜோதிடம் என்பது அழகாக வழிகாட்டுகிறது. மைத்திர முகூர்த்தம்னு சொல்லுவார். ஒன்று மைத்திர முகூர்த்தம் அல்லது அதற்கே மைத்திரேய முகூர்த்தம்னு ஒரு சில பேர் சொல்லிட்டு இருப்பா. இது என்ன மைத்திர முகூர்த்தம் அப்படின்னு சொன்னால், அதாவது செவ்வாய்க்கிழமை நாளிலே அஸ்வினி நட்சத்திரம்ங்கிறது சேர்றது இல்லையா, பௌம அஸ்வினின்னு சொல்லுவார். செவ்வாய் என்பதை பௌமவாரம் என்று குறிப்பிடுவார்கள். அந்த நாளிலே அஸ்வினி நட்சத்திரமும் சேருகிறது அப்படின்னு சொன்னால், அந்த பௌமாஸ்வினி நாளிலே
மேஷ லக்னம் அப்படிங்கிற ஒரு லக்னம் வரும். ஒவ்வொரு நாள்லையுமே இந்த 12 லக்னங்களும் வந்து கொண்டு தான் இருக்கும். ஒரு லக்னத்தினுடைய கால அளவு என்பது 2 மணி நேரம். அந்த செவ்வாய்க்கிழமை நாளிலே அஸ்வினி நட்சத்திரமும் ஒன்றாக இணைகின்ற அந்த நாளிலே மேஷ லக்னம் வருகின்ற அந்த குறிப்பிட்ட 2 மணி நேரத்திற்குள்ளாக உங்களுடைய கடன் அப்படிங்கிற ஒரு இடத்துல வச்சுட்டு இருக்கேன்னு வச்சுப்போமே, ஒரு பேங்க்ல வச்சுட்டு இருந்தாலும் சரி, அல்லது ஒரு தனி மனிதர்கிட்ட வச்சுட்டு இருந்தாலும் சரி, அதில் போய் ஒரு சிறு தொகையாவது நீங்கள் கட்டிவிட வேண்டும். உங்கள் கையில் என்ன இருக்கோ, ஒரு 100 ரூபாய் இருந்தால் கூட அந்த அக்கௌண்ட்டில் கொண்டு போய் அந்த 100 ரூபாயை கொடுத்துருங்கோ. அல்லது யார்ட்டையா கடன் வாங்கியிருந்தா கூட அந்த 100 ரூபாயை முதல்ல அந்த லக்னத்தில் போய் கொடுக்க ஆரம்பிச்சுட்டேன்னா உங்களுடைய கடனானது வெகு விரைவாகவே முடிவிற்கு வந்துவிடும். இது நமக்கு ஜோதிடம் காட்டுகின்ற ஒரு வழி. இந்த செவ்வாய்க்கிழமை அஸ்வினி மட்டும் சொல்லலை, இன்னொரு நாள் எதை சொல்றதுன்னு பார்த்தோம்னா, செவ்வாய்க்கிழமை நாளிலேயே அனுஷம் நட்சத்திரம் இணைகின்ற நாள். இந்த அஸ்வினி அனுஷம் இது இரண்டையும் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். செவ்வாய்க்கிழமை என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். செவ்வாய்க்கிழமை அஸ்வினி மேஷ லக்னம் என்பது ஒரு கணக்கு. மற்றொரு கணக்கு பார்த்தோம்னா செவ்வாய்க்கிழமை அனுஷ நட்சத்திரம் விருச்சிக லக்னம் என்பது ஒரு கணக்கு. அனுஷம் என்பது விருச்சிகத்திலே வருவதால் அந்த செவ்வாய்க்கிழமையோடு அனுஷ நட்சத்திரம் சேர்கின்ற நாளிலே விருச்சிக லக்னம் என்பது எந்த நேரத்தில் வருகிறதோ அந்த நேரத்திலே, அந்த குறிப்பிட்ட 2 மணி நேரத்திலே நீங்கள் போய் அந்த கடன் ஏதோ ஒரு சிறு தொகையாவது கட்டிவிட வேண்டும். அந்த சிறு தொகையை கூட நீங்கள் கடனை வாங்கி கட்டக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கணும். அந்த நேரத்தில் போய் நீங்கள் கடன் வாங்கிட்டீங்கன்னா உங்களுடைய கடன் என்பது தீரவே தீராது. கடனை வாங்கி கட்டக்கூடாது. ஏற்கனவே நாம் உழைத்து வைத்திருக்கின்ற பணம் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா, நம்முடைய சொந்த பணத்திலே அந்த கடன் தொகையிலே ஒரு சிறு தொகையை கட்ட துவங்கி விட்டாலே உங்களுடைய கடனானது வெகு விரைவாக முடிவிற்கு வந்துவிடும் அப்படின்னு சொல்லி நம்முடைய ஜோதிட சாஸ்திரமானது தெளிவாகவே சொல்கிறது. இதற்கு அனுபவபூர்வமாக ஆதாரங்கள் நிறையவே உண்டு. பலரும் என்னிடம் வந்து சொல்லியிருக்கிறார்கள், சார் நீங்கள் குறித்து கொடுத்த அந்த டைமில் நான் போய் கடன் வாங்கியிருந்தேன், அவர்கிட்ட போய் ஒரு சிறு தொகையை கொடுத்துட்டேன், அவர் வந்து இல்லை நீ எனக்கு இவ்வளோவாச்சும் மினிமம் கொடுக்குறோன்னு சொல்லி என்கிட்ட சண்டை போட்டார், அண்ணா இதை வச்சுக்கோங்க, ஒரு 10 நாளில் சீக்கிரம் கொடுத்துட்றேன்னு சொல்லி கொடுத்துட்டு வந்தேன். அதே மாதிரி 10 நாளைக்குள்ளாகவே நான் அவருடைய கடனிலே அந்த பாதி தொகையவே நான் அடைத்து விட்டேன் சார் அப்படின்னு சொல்லி வந்து சொன்னவாள்லாம் நிறைய பேர் இருக்கா. இதனை நீங்களும் முயற்சித்து பார்க்கலாமே. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.